Question number 9. If z is equal to 2 minus 2i, find the rotation of z by theta radians in the counterclockwise direction about origin. When theta ஓட வேல்யூ 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சப்டிவிஷன்லையும் z ரொட்டேட் பண்ணால் தீட்டா ரேடியன்ஸ் ரொட்டேட் பண்ணால் நமக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. z is equal to 2 minus 2i, தீட்டாவோட வேல்யூ π/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இசட்டை போலார் ஃபார்முக்கு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிவன் இசட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்குலர் ஃபார்மில் 2 minus 2iன்னு கொடுத்துருக்காங்க. போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்மெட்டுக்கு நாம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, மாடுலஸ் வேல்யூ which is equal to root of x square plus y square. So 2 square plus minus 2 square which is equal to root of 4 plus 4 is equal to root of 8. இதை நாம் 2 root 2ன்னு எழுதிக்கலாம். பிகாஸ் root of 4 into 2ன்னு எழுதிக்கலாமா. 4 ரூட்லேருந்து வந்தால் 2ன்னு வரும், 2 root 2. ஸோ மாடுலஸ் வேல்யூ r is equal to 2 root 2. தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா வேணும். ஆல்ஃபா is equal to tan inverse of modulus of y by x, which is equal to tan inverse of modulus of y value minus 2 x value 2. So minus 2/2 2 cancel ஆயிரும், minus 1 வரும். மாடுலஸ்க்குள்ளே மைனஸ் இருக்கிறதுனால அது ப்ளஸ் 1ஆக தான் வரும். டேனில் 1 எப்போ வரும், π/4ல் வரும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/4. நெக்ஸ்ட்டு தீட்டா வேல்யூ வேணுன்னா இது எந்த குவாட்ரண்ட்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, செகண்ட் மைனஸ் இருக்குது. எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, ஒய் வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து 4th குவாட்ரண்டில் இருக்கும். ஸோ இசட் லைஸ் ஆன் 4th quadrant. 4th quadrantல theta is equal to minus alpha. So theta is equal to minus π/4. ஸோ அவங்க கொடுத்துருக்க ரெக்டாங்குலர் ஃபார்மை நாம் போலார் ஃபார்முக்கு எழுதணும் அப்படின்னா 2 minus 2i is equal to r value 2 root 2 cos minus π/4, cos தீட்டாவோட வேல்யூ minus π/4 plus i sin minus π/4. ஸோ இது ஆய்லர் ஃபார்மில் எப்படி எழுதிக்கலாம், 2 root 2 into e power i π/4ன்னு எழுதிக்கலாமா. சரி, மைனஸ் e power minus i π/4. ஏன்னா π/4 வந்து மைனஸ்ங்கிறனால e power minus i π/4. இதுதான் கிவன் இசட். இசட்டை நம்ம போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/3. ஸோ அப்போ z1 என்ன வரும், நாம் இசட்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை தீட்டா டிகிரி π/3 தீட்டா டிகிரி ரொட்டேட் பண்ணோம், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம். கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்குமா, அது z இன்ட்டு e பவர் தீட்டா. தீட்டா அங்கே வந்து π/3 இதாக தானே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு z1 இஸ் ஈக்குவல் டு z இன்ட்டு e பவர் தீட்டா. ஏன்னா தீட்டா டிகிரி தீட்டா ரேடியன் கவுண்டர் கிளாக் வைஸை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா e பவர் தீட்டாவோட நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ கிவன் இசட்டை நம்ம போலார் ஃபார்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். 2 root 2 இன்ட்டு e பவர் மைனஸ் i π/4 இன்ட்டு e பவர் தீட்டா. தீட்டாங்கிறது π/3. ஸோ 2 root 2 பேஸ் சேம்னா பவர் ஆட் பண்ணிக்கலாமா, e பவர் i இன்ட்டு மைனஸ் π/4 ப்ளஸ் π/3 which is equal to 2 root 2 e power I into LCM 12 எடுத்துக்கலாமா. 12 எடுக்கும்போது இங்கே என்ன வரும், minus 3π plus 4π which is equal to 2 root 2 e power I into π/12 வரும். which is equal to 2 root 2 into இதை ஆய்லர் ஃபார்மில் விரிச்சு எழுதுனா எப்படி எழுதிக்கலாம், cos π/12 plus i sin π/12 எழுதிக்கலாமா. ஸோ அப்போ z1ங்கிறது நமக்கு இந்த வேல்யூ தான். பிகாஸ் இந்த π/12ஓட வேல்யூ நமக்கு இதில் கிடையாது, டேபிளில் கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை எழுதினாலும் டேபிளில் உள்ள வேல்யூ வர்றது கஷ்டம்தான். ஸோ இதை நாம் இப்படியே வச்சுக்குவோம். இதுதான் z1ஓட வேல்யூ. ஃபஸ்ட்டு
தீட்டா π/3 ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இசட்டை π/3 ரொட்டேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ இதுதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? செகண்ட் சப்டிவிஷனில் தீட்டா வந்து 2π/3. ஸோ Z1 வேணும் அப்படின்னா இசட்டை e2π/3ஆல் மல்டிபிள் பண்ணணும். பிகாஸ் e தீட்டா தானே நமக்கு ஃபார்முலா. இசட்டை e/θவால் மல்டிபிள் பண்ணால் தான் தீட்டா ரேடியன் ரொட்டேட் பண்ண வேல்யூ கிடைக்கும். ஸோ 2π/3 வேல்யூ ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா e2π/3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு இசட் நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2√2 e⁻⁻⁴ இன்ட்டு e/2π/3. ஸோ 2√2 அப்படி இருக்கும். பேஸ் சேமாக இருக்குன்னா பவர் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோமா? ஐயை காமனாக எடுத்துக்குவோம். -π/4 ப்ளஸ் 2π/3 இஸ் ஈக்குவல் டு 2√2 ஐயை காமனாக எடுத்துக்கிறோம். எல்சிஎம் 12 தான் எடுப்போம். ஸோ என்ன வரும்? -3π ப்ளஸ் 8π/12 which is equal to 2√2 8π minus 3π என்ன வரும்? 5π/12. ஸோ e⁻5π/12 வரும். ஸோ which is equal to 2√2. இதை ஆய்லர் ஃபார்ம் படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா cos 5π/12 ப்ளஸ் I sin 5π/12 எழுதிக்கலாமா? cos 5π/12 ப்ளஸ் I sin 5π/12 எழுதிக்கலாம். இதுதான் Z1. செகண்ட் இசட்டை 2π/3 ரேடியன் ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3π/2. நமக்கு இசட் வந்து போலார் ஃபார்மில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதோட நமக்கு Z1 இதை தீட்டா ரேடியன் ரொட்டேட் பண்ணால் என்ன வரும்? Z e⁻θ. ஸோ இதை இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் தான் நாம் தீட்டா ரேடியன் ரொட்டேட் பண்ண வேல்யூ கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இசட் என்னது? 2√2 e⁻I⁻4 இன்ட்டு e⁻I3π/2. ஸோ பேஸ் சேமாக இருக்குன்னா பவர் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோமா? 2√2 மைனஸ் இருக்குது. ஸோ e⁻I இன்ட்டு ஐயை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா π/4 -π/4 ப்ளஸ் 3π/2. ஸோ e⁻I -π/4 ப்ளஸ் 3π/2வா which is equal to 2√2. இங்கே பேஸ் சேமாக இருக்கனால பவர் ஆட் பண்ணியிருக்கோம். e⁻I இன்ட்டு இதுக்குங்க நம்ம எல்சிஎம் 8 எடுப்போம். 4 எடுத்துக்கலாம். எல்சிஎம் 4 எடுத்தால் என்ன வரும்? நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். -π ப்ளஸ் இதை மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும் 6π which is equal to 2√2 e⁻5π. ஸோ I இன்ட்டு 5π/4 வரும். இதை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம்? 2√2 ஆய்லர் ஃபார்ம் படி cos 5π/4 ப்ளஸ் I sin 5π/4. இங்கே π/4 லாஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன்லேயும் π/12 வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம டேபிள் வேல்யூ இல்லைங்கிறதுனால அப்படி விட்டுட்டோம். இங்கே வந்து π/4 தானே இருக்குது. ஸோ டேபிள் வேல்யூ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 2√2 இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா cos π ப்ளஸ் π/4ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் I sin π ப்ளஸ் π/4 which is equal to 2√2 π ப்ளஸ் அப்படின்னாலே பைங்கிறது எங்கே வரும்? கவுண்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வரும்போது இதுதான் பை. ஸோ π ப்ளஸ் அப்படின்னாலே தேர்ட் குவாட்ரண்ட் வந்துடும். தேர்ட் குவாட்ரண்டில் tan and its reciprocal cot தான் பாசிட்டிவ். ஸோ sin cos ரெண்டுமே நெகட்டிவ் தான். ஸோ மைனஸ் cos π/4 மைனஸ் I sin π/4 which is equal to 2√2 into minus 1/√2. ஏன்னா π/4ஓட வேல்யூ 1/√2 மைனஸ் I 1/√2. π/4ல் தான் π/4னா 45 டிகிரி. 45 டிகிரியில் சைன் வேல்யூ அண்ட் காஸ் வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ which is equal to 2√2 பை இந்த √2 ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுனால √2 காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்? -1 மைனஸ் I இருக்கும்.
ரூட் டூ கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு இந்த 2 உள்ளே மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? -2 -2i. ஸோ இதான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். Z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். Zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை θ3π/2 ரொட்டேட் பண்ணால் நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற Z வேல்யூவை போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா போலார் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டா நமக்கு இந்த பேஸ் சேமாக இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ண ஈஸியாக இருக்கும். e⁻i θ, ஏன்னா Z1 வந்து e⁻i θ மல்டிபிள் பண்ணால் தான் ரொட்டேட் பண்ணுற ஆங்கிள் கிடைக்கும். இது ஒரு நோட் பார்த்தோம். ஸோ அந்த நோட்டை யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனில் வேறு தீட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ze⁻i⁻ மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ ze⁻i⁻. நெக்ஸ்ட் இந்த ஐயை காமனாக எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த சப்டிவிஷன் கிடைக்கும். இந்த 2 சப்டிவிஷன்லுமே /12 இருக்கிறதுனால இது டேபிள் வேல்யூ வராது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணியிருப்போம். பட் தேர்ட் சப்டிவிஷனில் /4 வர்றதுனால நமக்கு டேபிள் வேல்யூ வர சான்ஸ் இருக்குங்கிறதுனால இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதியிருப்போம்.